இஸ்ரவேலியன் ஜனமியென்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் முன்பக்கமையுண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் முன்பக்கமையுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலியன் ஜனமியென்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்காட்டுக்குட்டி. பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்காட்டுக்குட்டி. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. இஸ்ரவேலியன் ஜனமியென்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே. செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே. பங்கமின்றி பாலைவனத்தில் பரமரித்தாரே. பங்கமின்றி பாலைவனத்தில் பரமரித்தாரே. இஸ்ரவேலியன் ஜனமியென்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். சத்ருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன். சத்ருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன். யுத்தத்தில் முன்னே சென்று ஜெயமெடுத்தாரே.
பயப்படாதே சிறு மந்தையே வா நான் உன் மேய்ப்பன். பயப்படாதே சிறு மந்தையே வா நான் உன் மேய்ப்பன். தயங்காதே மனம் கலங்காதே உன் தேவன் தினம் காப்பே. தயங்காதே மனம் கலங்காதே உன் தேவன் தினம் காப்பே. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். அல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தி, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தி, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமாயின் ஜனம் என்னை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமாயின் ஜனம் என்னை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர்.
மாத்திரமே எங்கள் சொந்தமாடி உம்மை ஆராதிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தி ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தி ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி. நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமாடி உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம். இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமாடி உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம். உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எங்கள் முழங்கால் படிட்டு கர்த்தரை உயர்த்தி பாடும் முழங்கால் படிட்டு. செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம் யோர்தானின் புயல் கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம் யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே உன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். 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 இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமாடி உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம். உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமாடி உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம். உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம் யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். இந்த நாட்களிலே கடந்த நாட்களிலே ஏற்பட்ட காரியங்களை கண்டு கேட்டு நாம் நடுங்கி போய் இருக்கலாம் சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனாலும் நாம் சோர்ந்து போய் இருக்கிறோம் அஞ்சி நிற்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார் பயப்படாதே முன் செல்கிறேன் என்று நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். அந்த விசுவாசமான வார்த்தையை வைத்து இது போன்ற ஆபத்துகள் இது போன்ற பிரச்சனைகள் நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய உறவினர்கள் மத்தியில் ஏற்பட்டாலும் கர்த்தர் நம்மை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். சோர்ந்து போய் இருக்கிற நமக்கு சத்துவத்தை தருகிறவர், அஞ்சி நின்று கலங்கி நின்று இருக்கிற நமக்கு தைரியத்தை தருகிறவர். ஒருவேளை இந்த வேளையில சோர்ந்து போய் வந்திருக்கலாம். இப்படி நம்முடைய குடும்பத்தில் ஆகிவிட்டதே, இப்படிப்பட்ட அழிவுகள் ஏற்பட்டு விட்டதே, எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்ற நம்மை அவர் தேடி வந்திருக்கிறார். சிறையிருப்பை எல்லாவற்றையும் மாற்றி மறுபடியும் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த தேவனை விசுவாசித்து இன்னொரு முறை சேர்ந்து நாம் பாடும். செங்கடலை கண்டு அஞ்சி நின்றோம், சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு நாம் அஞ்சி நின்றோம். ஆனாலும் அவர் விசுவாச வார்த்தையை சொல்லுகிறார், பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து நம்மை நடத்தி வந்தீர் என்று பாடலை பார்க்கிறோம். அவர் நடத்தி இனிமேலும் நடத்துவார். அது விசுவாசத்தோடு நாம் சேர்ந்து பாடுவோம். நடத்தி வந்தீர் என்று நாம் பாடும் பொழுது நம்மை அவர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம்.
செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே உன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். 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 இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமாயின் ஜனம் என்னை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமாயின் ஜனம் என்னை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தினாலே நாம் ஜெயத்தை எடுப்போம். அவருடைய நாமத்தினாலே நாம் இழந்தவைகளை நாம் மறுபடியும் மீட்டெடுப்போம். தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்ட பொழுது, நீ போ, இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளுவாய் என்று கர்த்தர் அவரை பார்த்து சொன்னார். அதே போல நம்மை பார்த்தும் அவர் சொல்லுகிறார், இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வோம். அவருடைய நாமத்தினாலே எதை கேட்கிறோமோ அதை அவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். இந்த வேளையிலும் அவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீர் பரிசுத்தர், ஆண்டவரே அப்பா நீர் பரிசுத்தர், அப்பா சேனைகளின் தேவன், அப்பா நீர் பரிசுத்தர், எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் நீர் பரிசுத்தர். அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்ந்தவரே அப்பா தகப்பனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவருடைய நாமத்தை சொல்லி அப்படியே உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், போதுமானவர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பா சேராபின் தூதர்கள் ஓய்வின்றி உம்மை போற்றி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று அப்பா இந்த வேளையிலும் பரிசுத்தராகிய உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே
பாவம் அறியாத சுத்த கணராக இருக்கிறீரப்பா. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தர், உம்முடைய தழும்புள்ள கரங்களினாலே அப்பா எங்களை குணமாக்குவீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சேராபி தூதர்கள் போற்றிடும் பரிசுத்த மகிமையை உடையாக அணிந்துள்ள மகத்துவ சேராபி தூதர்கள் போற்றிடும் பரிசுத்த மகிமையை உடையாக அணிந்துள்ள மகத்துவ பாத்திரர் நீரே, பரிசுத்தர் நீரே, ஸ்தோத்திரம் பாடியே புகழ்ந்திடுவே. பாத்திரர் நீரே, அவர் ஒருவரே கணத்திற்கு துதிக்கு பாத்திரர். பாடி மறுபடி சொல்லுவோம். பாத்திரர் நீரே, பரிசுத்தர் நீரே, ஸ்தோத்திரம் பாடியே புகழ்ந்திடுவே. பாத்திரர் நீரே, பரிசுத்தர் நீரே, ஸ்தோத்திரம் பாடியே புகழ்ந்திடுவே. தழும்புள்ள கரங்களினாலே காயங்கள் ஆற்றிடுவீரே. தழும்புள்ள கரங்களினாலே காயங்கள் ஆற்றிடுவீரே. கண்ணீரை துருத்தியில் வைத்து பதில் தரும் நல்லவரே. என் கண்ணீரை துருத்தியில் வைத்து பதில் தரும் நல்லவரே. பாத்திரர் நீரே, பரிசுத்தர் நீரே, ஸ்தோத்திரம் பாடியே புகழ்ந்திடுவே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அவர் பாத்திரர், துதிக்கு பாத்திரர், கணத்திற்கு பாத்திரர். அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். பாத்திரர் நீரே, பரிசுத்தர் நீரே, ஸ்தோத்திரம் பாடியே புகழ்ந்திடுவே. பாத்திரர் நீரே, பரிசுத்தர் நீரே, ஸ்தோத்திரம் பாடியே புகழ்ந்திடுவே. சுத்தர்கள் தொழுதிடும் நாமம், பரலோக தகப்பனி நாமம்,
நிச்சயமாக எளிமை நின்று அந்த துதிக்கு பாத்திரரே, கணத்திற்கு பாத்திரரே அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை பாட வைத்திருக்கிறீர், துதிக்க வைத்திருக்கிறீர். அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் உம்மை புகழ்ந்து பாடும் பொழுது எங்களுக்கு சமாதானத்தை தருகிறீர் அப்பா. தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு விடுதலை நீர் தருகிறீர் அப்பா. இம்மட்டும் காத்து நடத்தி வந்தவர் இனிமேலும் எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறீரப்பா. தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவேளை நெருக்கங்கள் வரலாம் ஆண்டவரே, கண்ணீரின் பாதையிலே நாங்கள் சென்றிருக்கலாம். ஆனாலும் அதன் மத்தியிலும் அப்பா ரட்சிப்பின் சந்தோஷத்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த சமாதானத்தை உலகம் தர முடியாது ராஜா. அந்த சமாதானத்தை யாராலும் எங்களுக்கு தர முடியாது தகப்பனே. ஆனால் பரம தகப்பன் நீர் எங்களுக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே நீர் எத்தனை நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை நீ செய்திருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. இயேசு ராஜா உமக்கு நன்றி. அப்படியே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமான எங்களை நீர் தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேரே மத்தியிலும் எங்களை நீர் தெரிந்து கொண்டீரே அப்பா. எங்களை நீர் அழைத்தீரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மீது உம்முடைய கிருபையை நீர் வைத்தீரே தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. 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 பாடல்கள் வைத்தீரையா பாலகர் நாவிலே, பாடல்கள் வைத்தீரையா பாலகர் நாவிலே. எதிரியை அடக்க பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா. எதிரியை அடக்க பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. நிலாவை பார்க்கும் போது, விண்மீன்கள் நோக்கும் போது, நிலாவை பார்க்கும் போது, விண்மீன்கள் நோக்கும் போது, என்னை நினைந்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா. என்னை நினைத்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா. உந்தன் திருநாமம், உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது.
சிறியவனாய் படைத்துள்ளி மகிமை மாட்சிமை மிகுந்த மேன்மையாய் முடிசூட்டி நடத்துகிறே மகிமை மாட்சிமை மிகுந்த மேன்மையாய் முடிசூட்டி நடத்துகிறே உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது அது இனிமையானது ஏற்புடையது உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது அது இனிமையானது ஏற்புடையது நிலாவை பார்க்கும்போது விண்மீன்கள் நோக்கும்போது நிலாவை பார்க்கும்போது விண்மீன்கள் நோக்கும்போது என்னை நினைந்து விசாரித்து நடந்த நான் எம்மாத்திரமை என்னை நினைந்து விசாரித்து நடந்த நான் எம்மாத்திரம் ஐயா உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது உந்தன் திருநாமம் அது எவ்வளவு மறுபடியும் சொல்லுவோம் உந்தன் திருநாமம் உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது அது இனிமையானது ஏற்புடையது உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது அது இனிமையானது ஏற்புடையது உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா கரம் பிடித்து நடத்துகிறீ காலமெல்லாம் சுமக்கின்றே கரம் பிடித்து நடத்துகிறீ காலமெல்லாம் சுமக்கின்றே நன்றி 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 உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து எங்கள் இதயம் துள்ளுதையா கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீ காயமெல்லாம் ஆற்றுகின்றீ கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீ
உயர்த்தும் பொழுது, அப்பா உம்மை உயர்த்தி நாங்கள் பாடும் பொழுது எங்களுக்கு மகிழ்ச்சி, எங்களுக்கு சந்தோஷம், எங்களுக்கு சமாதானம் உண்டாகிறது. அப்பா தகப்படியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நெருக்கத்தின் நேரத்திலும் உம்மை நாங்கள் உயர்த்தும் பொழுது அப்பா நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராக, பெருக்கமாய் ஆசீர்வதிக்கிறவராக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அந்த நல்ல கர்த்தரை அப்படியே கரங்களை தட்டி நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அன்பான பாஸ்டர் ஐயாவை நான் வாழ்த்துகிறேன். உங்களோடு கூட இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் ஐக்கியப்படும்படியாய் தேவன் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஜீசஸ் தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஆமென் ஜீவன் பெற என்னை நடத்தும் ஐயா, ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே இயேசுவே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர், ஜீவன் தண்ணீர் ஊறும் ஊற்றிலே இயேசுவே ஜீவன் பெற என்னை நடத்தும் ஐயா, ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஓட்டுவே ஐயா, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஓட்டுவே. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஓட்டுவே ஐயா, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஓட்டுவே. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே, ஐந்து கண்ட மக்களுக்காக இயேசுவே தொந்தரோகி வந்த மக்கள் தேச ஆவி வீச செய்கோவே ஐயா, நொந்தரோகி வந்த தேச ஆவி வீச செய்கோவே. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர், தொற்றுரோகி வந்த மக்கள் தேச
ஐயா நொந்துருகி வந்த மக்கள் மேல் தேச ஆவி வீச செய்கோவே. ஐயா நொந்துருகி வந்த மக்கள் மேல் தேச ஆவி வீச செய்கோவே. பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம். இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களில் நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர்களுக்கு கொடுத்த கிருபையான வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஏற்பட்ட ஆபத்துகளில், ஏற்பட்ட மோசங்களில், ஏற்பட்ட நெருக்கங்களில், ஏற்பட்ட பலவீனங்களில் இயேசு எங்களுக்கு நல்லவராக இருந்ததற்காக ஸ்தோத்திரம். இதுவரை எங்களுக்கு ஜீவன் கொடுத்து எங்களை பாதுகாத்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே, மனமகிழ்ச்சி நாளிலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்கும்படியான நல்ல கிருபை கொடுத்தீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய ஜனங்களை பலப்படுத்துவீராக, உம்முடைய ஜனங்களை ஆறுதல் படுத்துவீராக, உம்முடைய ஜனங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளை கர்த்தர் கொடுப்பீராக. ஆவியானவரே, நீர் பேசும் நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வல்லமையுள்ள பிதாவே, ஆமென். இன்னைக்கு நாம் தியானிக்கிற ஒரு பகுதி, நாம் கிருபையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கிருபை என்றால் ஆங்கிலத்தில் கிரேஸ் என்று சொல்கிறோம். இது தமிழிலே இதை குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கிருபை என்றால் இரக்கம் அல்லது தயவு. அவருடைய கிருபை நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே தேவன் குறித்திருக்கிற நாட்கள் மட்டும் நாம் சுகமாய் நலமாய் வாழ்வதற்கு அவருடைய கிருபை நமக்கு அவசியம். ஆமென். அதான் பரிசுத்த பவுலை பார்த்து கர்த்தர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். ஆமென். உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். அவருடைய கிருபை நமக்கு இருந்தால் போதும். எவ்வளவு பெரிய அலைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய நெருக்கங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும் அதை தப்புவித்து செல்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். வாசிப்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கிருபையும் சத்தியமும், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு, நீ அவைகளை கழுத்தில் பூண்டு, அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள், இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும், தேவனுடைய பார்வையிலும், மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். தயையும் நற்புத்தியும் பெறுவாய். பார்த்தீங்களா? நீதிமொழிகளை சாலமோன் மூலமாய் தேவன் சொல்கிறார், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. என்னுடைய வாழ்க்கையில் விலகாத 2 காரியம் என்று சொன்னால், ஒன்று கிருபை, 2வது என்னது? சத்தியம். இந்த கிருபையும் சத்தியமும் நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவர் செய்கிற காரியத்தை பாருங்க, தேவனும் நமக்கு தயவு செய்வார். மனுஷர் மக்கள் மத்தியிலும் தயவையும் நற்புத்தியும் உண்டாக்குவாராம். பார்த்தீங்களா? ஆண்டவர் தயவு செய்வார். நாம் எதிர்பார்க்கிற காரியத்திலே ஒரு தயவு கிடைக்கும். அது மட்டுமல்ல, நற்புத்தியாக ஒருவேளை எல்லாருக்கும் முன்னால ஒரு நலமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்வதே கிருபையும் சத்தியமும். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய அப்பா அம்மா டீச்சராக பணியாற்றினாங்க. 2 பேரும் ரிட்டையர் ஆகிட்டாங்க. அப்போ ஒரு 78வது வயசில் மறித்து போனாங்க. அப்போது அப்பாவுடைய பென்ஷனில் ஒரு பாதி பென்ஷன் அம்மாவுக்கு கிடைக்கும். அம்மா டீச்சராக இருந்ததுனால அப்பாவுடைய பென்ஷனில் பாதி பென்ஷன் கிடைக்கும். அதனால் அதனுடைய எல்லா ஃபார்மெல்லாம் இது பண்ணி பாருங்க, ட்ரெஸ்ஸர் ஆஃபீஸரை பார்க்க போனேன். நான் தான் கொண்டு போது பார்த்தீங்கன்னா, அங்கே அவரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்னென்னா, இந்த ட்ரெஸ்ஸர் ஆஃபீஸர் பணம் வாங்காமல் யார் கடை செய்ய மாட்டார், கையெழுத்து போட மாட்டார். அவ்வளவு பணத்தின் மீது ரொம்ப அதிகமாக நெருக்கம் உள்ளவர். எல்லாரும் சொன்னாங்க, வாசலில் போனவரில் பர் கிளர்க் கூப்பிட்டு சொன்னார், ஐயா
நீங்கள் பணம் கொடுக்காம ஒன்றும் என்ன செய்யாது, நடக்காது. நான் நல்ல ஜோம்னிட்டே போகிறேன், ஆண்டவரே அப்படி கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். பாருங்க, ட்ரெஷர் ஆஃபீஸர் அவருடைய ரூமில் அப்படி போகிறேன், அவர் திடீரென்று எழும்பி பிரதர் உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. கூப்பிட்டு உட்கார சொன்னார். உட்கார சொல்லிட்டு உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். அப்போ என்ன விஷயம் அப்படி இல்லை சொன்னார், 15 நாளில் உங்களுக்கு என்ன செய்யணும், அதனுடைய எல்லா பென்ஷனுடைய அரியர் பென்ஷன் வந்துடும், நீங்கள் போகலாம் அப்படின்னார். சரி என்று சொல்லி அவர்கிட்ட நான் பார்க்க தேங்க்ஸ் சொல்லிட்டு வெளியே வரேன். அந்த செக்ஷன் கிளார்க்கை கூப்பிட்டார். கூப்பிட்டு கேட்டார், இந்த ட்ரெஷர் ஆஃபீஸர் உங்களுக்கு சொந்தக்காரரோ? அவர் கேட்ட கேள்வி, உங்களுக்கு ரொம்ப சொந்தமோ? ஏன்னா யாரிடத்திலும் பாருங்க, பணம் வாங்காமல் ஒரு காரியம் செய்ய மாட்டார். உங்களுக்கு மட்டும் என்ன செஞ்சிட்டாரு, உடனே சைன் பண்ணி நீங்கள் இந்த காரியத்தை பாருன்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு ரொம்ப வேண்டியவர சொந்தக்காரரோ? இல்லை இல்லை. பாருங்க எவ்வளோ ஆச்சரியமான காரியம். அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும் என்று சொன்னார். ஆண்டவரும் நமக்கு தயவு செய்வார். நம்ம என்ன காரியங்களுக்காக செல்கிறோமோ அதிலும் ஒரு இரக்கத்தை, ஒரு தயவை கர்த்தர் உண்டாக்குவார். ஆமென், அல்லேலூயா. அவருடைய கிருபை நமக்கு ரொம்ப அவசியம். அவருடைய சத்தியம் நமக்கு ரொம்ப அவசியம். இந்த கிருபை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு ஒரு 4 காரியத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். சங்கீத புஸ்தகம் 147வது சங்கீதம் 11ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 147 வசனம் 11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல், தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கிருபை எப்படிங்க கிடைக்கு? இந்த இரக்கம், இந்த தயவு எப்படி நம்முடைய வாழ்க்கையில வருகிறது? அது நம்மோடு கூட இருக்கிறது என்று சொன்னால் வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மக்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? நானும் நீங்களும் தேவ சமூகத்தில் என்ன செய்யணுமா? அதிகமாய் சொல்லுங்க, காத்திருக்கணும். இந்த பிள்ளைகளுடைய படிப்பிற்காக, ஸ்கூலில் சீட்டு வாங்குவதற்காக எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம். பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்காக பல நாட்கள், பல வாரங்கள், பல மாதங்கள் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இப்படி ஆகுமா, அப்படி செஞ்சிடலாமா, இப்படி செய்யலாமா, பல காரியங்களுக்காக நாம் எங்கெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாம் வேலை செய்கிற இடங்களில் 8 மணி நேரம், 12 மணி நேரம், சில வேளைகள் 12 மணி நேரம், சில வேளைகள் 8 மணி நேரம் நாம் முழு மூச்சாய் வேலை செய்கிறோம். ஆனால் தேவ கிருபை கொடுக்கிற அந்த தேவ சமூகத்தில் நானும் நீங்களும் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம்? இதுதான் இன்னைக்கு நம்ம இது வைக்கப்பட்ட ஒரு கேள்வி. நம் தேவ சமூகத்தில் ஆண்டவரோடு கூட உறவாடுகிற நேரம் எவ்வளவு? யோசித்து பாருங்க. எல்லாம் செய்யறோம், ராத்திரி தூங்குறோம், 3 நேரம் சாப்பிட்றோம், உலக பணிகளை செய்யணும், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், பிள்ளைகளுடைய காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். நல்லது நல்லது கண்டிப்பாக செய்யணும். ஒரு குடும்ப தலைவர், குடும்ப தலைவி இது செய்ய வேண்டிய பொறுப்பான காரியம். அதை காட்டிலும் தேவ சமூகத்தில் நேரங்களை குறித்து நாம் காத்திருக்கிற மக்களாய் மாற வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே நீங்களே உள்ளத்தில் கேட்டு பாருங்க, நான் எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன்? காத்திருக்கிற நேரம் எவ்வளவு? இது கடைசி காலம், இது பயங்கரமான காலம், இது நெருக்கமான காலம். யாரை விழுங்கலாம் என்று சொல்லி இன்னைக்கு சாத்தான் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி வருகிற காலம். கடைசி நாட்களில் விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லக்கூடிய கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். இதெல்லாம் நாம் ஆராதிக்கிற தேவன் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்று எச்சரிக்கிற ஒரு காலம். இப்படிப்பட்ட காலத்தில் நானும் நீங்களுமாய் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கிருபை ரொம்ப அவசியம். ஆமென். இன்னைக்கு சொல்லுங்க, அந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் கிறிஸ்துமஸ் நாளை, கிறிஸ்துமஸுக்கு முந்தின நாளில் வந்திருக்கிறோம். இன்றைக்கி ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே
நான் இதுவரைக்கும் இப்படி இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணேன், இனி அப்படி அல்ல, உங்களுடைய கிருபையினால் பெற்றுக்கொள்ளும்படியாய், கிருபையிலே வாழும்படியாய் நான் அதிக நேரம், இவ்வளவு நேரம் என்று சொல்லி நாம் திட்டமிட்டு, நாம் அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. ஸோ ஆதியாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் வாசிகள் 23, 24 வசனத்தை ஒருவர் வாசி கேட்கலாம். அவர்களையும் சேர்த்து ஆற்றையும் கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினார். 29ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். போது பாருங்கள், முதலாவது யாக்கோபு செய்த காரியம் என்ன? எல்லாவற்றையும் என்ன செஞ்சானா? தேவ சமூகத்திலே காத்திருக்கிறதுக்கு முன்பாக தன்னுடைய மனைவிகள், பிள்ளைகள், தன்னுடைய வேலைக்காரர்கள், தன்னுடைய ஆடு மாடு ஜீவன்கள் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு யாப்போக்கு என்கிற ஒரு ஆற்றாங்கரையிலே ஒரு இரவு முழுவதும் என்ன செஞ்சானா? தனிமையாய் காத்திருந்தான். யோசித்து பாருங்க, இப்படி வாழ்க்கையில காத்திருக்கணும். ஆனால் தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை வைத்துக் கொண்டு காத்திருக்க கூடாது. சிலவங்க இருமனமாக இருப்பாங்க. சிலவங்க தேவனுக்கு பிரியமற்ற செயலை உள்ளத்தில், கண்களில், காதுகளில், வாயில் வைத்திருப்பாங்க. நிறைய காரியம் இருக்கிறது, தேவன் விரும்பாத காரியங்கள். பல முறை பேசியும், பல முறை நம்மோடு கூட உறவாடியும் அதை உள்ளத்திலே மறைத்து வைத்திருக்கிற காரியங்கள். இவையெல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தணும். தேவன் விரும்பாத காரியங்களை, தேவன் நேசிக்காத காரியங்களை, தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் வைத்திருக்கிற நன்மைகளை, கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் என்ன செய்யணுமா? எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தணும். இந்த கடைசி நாட்களில், இந்த கடைசி நேரங்களில் நாம் செய்ய வேண்டிய காரணம், ஆண்டவரே, எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமற்று காணப்படுகிறதோ, எதெல்லாம் தேவன் விரும்பாத காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ, அவை எல்லாவற்றையும் என்ன செய்யணுமா? இயேசுவே, என்னை தூரப்படுத்துக்கப்பா, என்னை மன்னிக்கப்பா, இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் என்று ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு தேவையாக இருக்கிறது. இந்த அர்ப்பணிப்போடு கூட நாம் ஜெபித்தால்தான் தேவ கிருபையினால் நாம் நிரப்பப்படுவோம். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, யாக்கோபு இதை உணர்ந்துதான். யாக்கோபு எதை உணர்ந்திருப்பால்? நான் யோசித்து பார்க்கிறேன், அவருடைய சகோதரனை ஏமாற்றின காரியத்தை உணர்ந்திருப்பார். சேஷ்டபுத்திர பாகத்தை கூழ் கொடுத்து ஏமாற்றி வாங்கின காரியத்தை அவன் ஒத்துக்கொண்டிருப்பான். சமூகத்தில் தான் ஏசா என்று சொல்லி அவருடைய தகப்பனிடத்திலே அந்த முதிரான வயதிலே அவன் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானே, அதை அவன் ஒத்துக்கொண்டிருப்பான். ஏசப்பா, இப்படிலாம் செஞ்சப்பா, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கோம், யோசித்து பாருங்க. இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. குடும்பத்தில் எத்தனை காரியம், நம்முடைய குடும்ப ஐக்கியத்தில் எத்தனை காரியங்கள் இருக்கிறது, இதில் யோசித்து பாருங்க. இன்னைக்கு அர்ப்பணம் செய்யுங்க. ஆண்டவரே, இவையெல்லாம் என்னை விட்டு என்ன செய்யட்டும்? கடந்து போகட்டும். இயேசுவே, உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுங்க. இயேசுவே, இவை எல்லாவற்றையும் என்னை விட்டு அக்கறைப்படுத்துங்க. யாக்கோபு அக்கறைப்படுத்தின பொழுது தேவனாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை யாக்கோபு பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் மட்டும் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெறுவதை நம்முடைய கண்கள் பார்க்கணும். பிள்ளைகள் நன்றாய் படிப்பதை நம்முடைய கண்கள் பார்க்கணும். நம்முடைய பிரயாசத்தில் நல்ல பலனை பெற்றுக்கொள்வதை நாமும் மற்றவர்களும் காண வேண்டும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது மட்டுமல்ல, மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ அப்படி வந்தோம், அப்படி ஜோம் பண்ணோம், ஏதோ தோத்திரம் பண்ணோம், ஏதோ அல்லேலூயா சொன்னோம், ஏதோ அந்நிய பாஷை பேசினோம் என்பது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய கிருபையினாலே பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம்,
கிருபையினாலே நம்முடைய கண்கள் காண்கிற ஆசீர்வாதம் நம் மூலமாக அநேகர் பெற்றுக்கொள்கிற கிருபையின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இதை பாருங்க, யாக்கோபு பெற்றுக்கொண்டார். யாக்கோபை கர்த்தர் அங்கு ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 33:3 படிக்கும்போது பாருங்க, எந்த ஏசா யாக்கோபை கொலை செய்ய வேண்டும் என்று உள்ளத்திலே தீர்மானம் பண்ணி காத்திருந்தானோ அவருடைய உள்ளத்தை அந்த இரவே கர்த்தர் மாற்றினார். பார்த்தீங்களா, அவருடைய கிருபையை பாருங்க. எவன் அவருடைய சகோதரன் ஏசா, யாக்கோபு வருவான், தகப்பனுக்கு வயதாயிற்று, முதிர் வயதாயிற்று, அவன் மரித்து போவார், அப்பொழுது வருவார், அவனை கொண்டு போட வேண்டும் என்று அவன் காத்திருந்தானோ அவருடைய உள்ளத்தை ஒரே ராத்திரியில கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை, குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத கணவனை, ரட்சிக்கப்படாத மனைவியை, ரட்சிக்கப்படாத நம்முடைய சொந்தங்களை, உடன் பிறந்தவர்களை ஒரே ராத்திரியில கர்த்தரால் மாற்ற முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கிருபையை பாருங்க, எவ்வளவு ஒரு பெரிய கிருபை. அந்த கிருபை எப்படி கிடைச்சது? எப்படி கிடைச்சது? காத்திருக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்தார். ஆமென். நானும் நீங்களும் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரங்கள். ஏசாயா புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் பொழுது நாம் புதிய பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராம். அவருடைய கிருபையினாலே நம் ஆண்டவருக்காக எழும்பக்கூடிய ஒரு புதிய பலன். அந்த புதிய பலன் வந்தால் தான் நானும் நீங்களும் ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியும்? எழும்ப முடியும். ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய முடியும். அவருடைய அநேக ஆத்துமாக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் இயேசு என்றால் யார் என்று கேட்கிற ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய பகுதியில் தெருவு சர்ச் இருக்கு, ஜெபக்குழு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா நீங்கள் சென்றீங்கன்னா ஒரு மாவட்டத்திற்கு என்ன செய்யலை? ஒரு ஆலை இல்லை. ஒரு மாவட்டத்திற்கு, ஒரு டிஸ்ட்ரிக்கு ஆலை இல்லை, ஒரு தாலுகாவுக்கு ஆலை இல்லை. நிறைய கிராமங்களுக்கு இயேசுனா யாருன்னு தெரியாது. அவங்க கேட்குறாங்க, இயேசுனா என்ன விலை, இயேசுனா யாரு, இயேசு எப்படிப்பட்டவர் என்று கேட்கிற நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்தியா தேசத்தில் பல கோடி கோடி ஜனங்கள் இயேசுவை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுனா யாருன்னு தெரியல அவங்களுக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பலன் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நானும் நீங்களும் ஜெபிக்க முடியும். நானும் நீங்களும் அந்த சுவிசேஷத்தை மற்ற ஜனங்களுக்கு அறிவிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அந்த புதிய பலனை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்போம் என்று சொன்னால் நாம் ஒன்றுமே செய்ய முடியாத உலகத்தில். அவருடைய புதிய பலன் நமக்கு மிகுந்த அவசியம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே, அந்த புதிய பலனை பெறும்படியாய், அந்த புதிய கிருபையை நான் பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்களுடைய சமூகத்திலே காத்திருக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நானும் நீங்களும் ஜெபிக்க வேண்டும். ரெண்டாவது பாருங்க, சங்கீத புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். இந்த கிருபை எப்படிலாம் கிடைக்கும்? முதலாவது நாம் காத்திருக்கும் பொழுது தேவன் கிருபை கொடுக்கிறார். ரெண்டாவது பாருங்க, கர்த்தரை நம்பும் பொழுது, கர்த்தர் எப்படி நம்பணுமா சொல்லுங்க? முழுமையாய் நம்பணும். நம்முடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில கர்த்தருக்கு முதல் ஸ்தானம் கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பிள்ளைகளுக்கு முதல் ஸ்தானம், நிறைய குடும்பங்கள்ல வேலைக்கு முதல் ஸ்தானம், நிறைய குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா பணத்திற்கு முதல் ஸ்தானம், உலக ஆசா வாசங்களுக்கு முதல் ஸ்தானம். யோசித்து பாருங்க.
அப்படி இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் முதல் ஸ்தானம் கொடுப்போம் என்று சொன்னால் கர்த்தரை முழுமையாய் நம்ப முடியாது. முதலாவது கொடுக்க வேண்டிய ஸ்தானம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. எப்படி கொடுக்கணுமா? கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ அவன் முழுமையா இயேசுதான் எல்லாம், இயேசு இல்லாம ஒண்ணு இல்லை அப்படின்னு ஒப்பு கொடுக்கணும். அதான் பாருங்க, அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இருக்கு. ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். பாருங்க, ஆபிரகாம் செய்த காரியத்தை பார்த்தீங்களா? அவனுக்கு ஒரே ஒரு மகன், யாரு? ஈசாக். எத்தனை வருஷம் கழிச்சு பிறந்தவன்? 25 வருஷம் வாக்குத்தத்தம் பெற்று பிறந்த மகன். அந்த ஒரே மகனை கர்த்தர் சொல்றாரு, மோரியா தேசத்தில் நான் காண்பிக்கும் அந்த குறித்த இடத்துல உடைய மகன் நினைச்சு தகன பலியாய் செலுத்து. தகன பலி என்ன தெரியுமா? அப்படியே படுக்க வச்சு என்ன செய்யணுமா? துண்டு துண்டா வெட்டு. எப்படிங்க இருக்கும் யோசிச்சு பாருங்க. 25 வருஷம் காத்திருந்து பெற்ற மகனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, அந்த மலைக்கு போ, உடைய மகன் நினைச்சு தகன பலியிடு. அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணா தெரியுமா? கர்த்தரை நம்பி வேலைக்காரர்களை அழைத்து கொண்டு மகனை கூட்டிக் கொண்டு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். ஆமென், அல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 4-5 வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா வேலைக்காரரை பார்த்து சொல்றான், நீங்கள் இங்கே இருங்கள், நாங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்தி விட்டு என்ன செய்வோம்? திரும்பி வருவோம். நீங்க நல்லா படிச்சு பாருங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலை, கர்த்தரை சொல்லிட்டாரு, நீ மகனை பலி செலுத்தும்படியாய் தகன பலி செலுத்தும்படியாய் கர்த்தர் சொல்லிட்டாரு. ஆனா ஆபிரகாம் சொல்றான், கர்த்தர் மேல் நம்பிக்கையோடு கூட வேலைக்காரரை பார்த்து சொல்றான், நீங்க இங்கே இருங்க, நாங்க கர்த்தருக்கு என்ன செய்வோம்? பலி செலுத்தி விட்டு என்ன செய்வோம்? திரும்பி வருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் நம்பிக்கை. விசுவாசமானது நம்பப்படுறவர்களில் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசம் என்பது நம்ப முடியாத காரியத்தை, காணாத காரியத்தை கர்த்தர் கண்டிப்பா செய்வார் என்று நாம் நம்புவதுதான் விசுவாசம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த பயங்கரமான மழை நிமித்தமாய் குளங்கள்லாம் உடைக்கப்பட்டு எங்கள் பகுதியிலலாம் நிறைய சேதங்கள். எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி முதல் படிக்கு முன்னால் அப்படியே ஓடிச்சு, ஆறு போல ஓடிச்சு. ஆனால் தண்ணி வீட்டுக்குள்ளே வரல. ஆனால் பக்கத்து கிராமம் செலுமணி நகர் நூற்றுக்கணக்கான வீடுகள் மூழ்கி விட்டது. அப்படி மக்கள்லாம் ராத்திரி சர்ச்சில் பெல் அடிக்கிறாங்க, எல்லாரும் ஓடி சர்ச்சுக்கு ஓடி வந்துருங்க, இன்னும் கூட அதிகமான மழை பெய்யும் சொல்கிறாங்க, அதிகமான தண்ணி வரும் சொல்கிறாங்க, குளங்கள்லாம் உடஞ்சிட்டு என்று சொல்லி அழைக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ராத்திரி 12 மணிக்கு நிறைய தம்பிமாரெலாம் சென்று அவங்க சின்ன பிள்ளைகளாம் தூக்கி கொண்டு பெரியவங்களை பிடித்து கொண்டு சர்ச்சுக்கு கொண்டு வந்தாங்க. அடுத்த நாள் கல்யாண மண்டபத்தில் வச்சு ஒரு 3 நாள் அவங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் செய்யப்பட்டுச்சு. இன்றைக்கி பலபடி தண்ணி வடிஞ்சிருக்கிறது, அவங்க வீட்டுக்கு சென்றிருக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, எதிர்பாராத ஒரு காரியம். யாருமே எதிர்பார்த்தவா இப்படி ஒரு காரியம் நடக்குது? நான் ஞாயிற்றுக்கிழமை தூத்துக்குள்ளே இருக்கிறேன். ராத்திரி காரில் தூத்துக்குள்ளே இருக்கிறேன். ராத்திரி 9 மணிக்கு காரில் புறப்பட்டு ஊருக்கு போகிறேன். ஆனால் தூத்துக்குடியில் 9 மணிக்கு அவ்வளவு அதிகமான மழை எனக்கு தெரியல. ஆனால் கடந்து போக போக புதுக்கோட்டைக்கு போக முன்னால் பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சது. மழைன்னா அப்படிப்பட்ட மழை இல்லை, சரியான மழை. சாயிரபுரம் போயிட்டோம். சாயிரபுரத்து சுப்பிரமணியபுரம் போனோம். அதில் ஒரு பெரிய பாலம் ஒன்று இருக்கிறது. அப்படி அங்கேருந்து ஃபோன் வருது, எங்கள் ஊரில் இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, தம்பி நீங்கள் பாலத்து பக்கம் வந்துடுறாங்க, தண்ணி அதிகமாக போகுது, காரை புரட்டி போட்டுரும். பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவு ஒரு மரம். எனக்கு ரொம்ப அது ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப நான் யோசிச்சு பார்க்குறேன்,
ரைட்டாக ஒரு அது 9:45 போய்கிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல கார் அடிச்சு ஓட்ட முடியல. தண்ணி பயங்கர இது பண்ணி தொடச்சி அப்படியே போய்கிட்டு இருக்கிறோம். சாயிரபுரத்தை தாண்டி ரைஸ் மில் ஒன்று இருக்கு. அது பக்கத்தில் போகும்போது ஃபோன் வருது, நீங்கள் அதை தாண்டிடாங்க. அவருக்கு எப்படி தான் தெரியுமா தெரில, திடீர்னு ஃபோன் பண்ணுறாரு. சாயிரபுரத்தை நம்ம ரைஸ் மில்லுக்கு தாண்டி ரோட்டை கிராஸ் பண்ணி பயங்கரமாக தண்ணி போகுது. அந்த அந்த மழை பெய்கிற நேரத்தில் தண்ணீர் தெரியல. தண்ணி என்ன செய்யலை, ஒன்றுமே தெரியல. ஆனால் திரும்ப காரை திருப்பி அதில் செபத்தியாரை வந்து சாலை வந்து அப்படி சுற்றி படி ஊருக்கு வந்தோம். ஊருக்கு வந்து இறங்கி காரை செட்டில் விட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸில் 12 மணிக்கெல்லாம் தண்ணி வெள்ளமாக ஓட ஆரம்பித்தது. யோசித்து பார்த்தா அப்படியே கிருபை, எவ்வளோ பெரிய கிருபை. ஒரு பயங்கரமான சூழல். சடங்குகள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு, நிறைய பேர் நான் போய் பார்த்து அவங்களெல்லாம் பெட்ஷீட்டு கொடுத்து நிறைய காரியங்களை உதவி செய்யும்படியான காரியங்களை கர்த்தர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. அவர்களாம் ஆண்டவரை பற்றி ஒரு அறிவிப்பதற்கும் அது ஒரு சந்தர்ப்பமாய் மாறினது. நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய பேரை போய் அவங்கள போய் பார்த்து கல்யாண மண்டபத்தில் பார்த்து அவங்களை சந்தித்து அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் சில உதவிகள் செய்ய முடியுமோ அது ஆண்டவர் கொடுத்த பலத்தின்படி அவர்களுக்கு சில உதவிகளை செய்யும்படியாய் கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமென். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா ஐயன் கோயில் பக்கத்தில், எங்களோட ஊர் பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு சின்ன ஒரு கிராமம் அது. அந்த கிராமத்தில் 40 குடும்பங்கள் இருக்கிறது. அப்படியே தண்ணியில் அப்படியே ஆயிடுது. எல்லோரும் மெத்தியில் உட்காந்துருக்கிறாங்க. சோத்திரம், நேற்று வரைக்கும் மெத்தியில் உட்காந்துருக்கிறாங்க. அவ்வளவு தண்ணீர். அவங்களுக்கும் சில உதவிகளை செய்யும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆமென். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை நாம் நம்பும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரா, கிருபை கொடுப்பாரு. கிருபை இரக்கம் கொடுப்பாரு, தயவு கொடுப்பார். நம்ம எதெல்லாம் இழந்தமோ அவையெல்லாம் 2 மடங்காய் பெறும்படியை கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஆமென். நம்புறீங்களா? சோத்திரம் அலையிலே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. யோபு எல்லாவற்றையும் இழந்தான். கிழக்கத்திய நாடுகளிலே யோபை போல பெரியவன் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுது. கிழக்கத்திய நாடுகளிலே யோபு என்றால் எல்லாருக்கும் தெரியுமா, அவ்வளவு பெரிய ஆளவர். ஆனா பாருங்க, யோபு வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பு. அவருடைய பிள்ளைகள் மரித்து போனார்கள். அவருடைய சொத்து சுகமெல்லாம் அந்நியர் கொண்டு போயிட்டான். சரீரத்தில் பயங்கரமான வியாதி, சொருகிற ஓட்டை வைத்து சொருகிற வியாதினால் பிடிக்கப்பட்டான். அவருடைய மனைவி சொன்னா, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொன்னான். அவன் சொன்ன வார்த்தை தெரியுமா, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவைகளை காணும். அல்லேலூயா. எப்போ சொன்னா தெரியுமா, நெருக்கப்படுகிற நேரத்தில், எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நேரத்தில். ஒருவேளை மனைவி கூட நீ தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொன்ன நேரத்தில் அவர் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நம்பின யோபுவை கர்த்தர் கைவிட்டாரா? இல்லவே இல்லை. பாருங்க, யோபுவை பார்க்க வந்த எல்லாரும் தங்க காசுகளை கொடுத்தாங்க. யோபுவை அநேகர் பார்க்கும்படியான காரியத்தை கர்த்தர் உருவாக்குறார். யோபு இழந்து போன பிள்ளைகளை அப்படியே கொடுத்தாரு. யோபு இழந்து போன ஆசீர்வாதத்தை 2 மடங்காய் கர்த்தர் கொடுத்தார். அதே ஆண்டவர் தான் நானும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. நீங்கள் அநேக காரியத்தை இழந்து வந்திருக்கலாம், அநேக நஷ்டம் அடைந்திருக்கலாம், அநேக காரியத்தில் நெருக்கப்பட்டிருக்கலாம். ஐயா, வருஷத்திற்கு கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் வந்துவிட்டதே, இனி புத்தாண்டு எப்படி இருக்குமோ என்கிற ஒரு கேள்வியோடு, ஒரு துக்கத்தோடு, ஒரு மனமடிவோடு கூட நீங்கள் அமர்ந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தர் சொல்கிறார், யோபு இழந்து போனதை 2 மடங்காய் பெற்றுக்கொண்டது போல நீங்கள் இழந்து போன யாவற்றை காட்டிலும் நீங்கள் 2 மடங்காய் பெற்றுக்கொள்ளும்படியான தயவை, இரக்கத்தை, கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க, ஆபிரகாம் பிள்ளையை பலி செலுத்த போனா மகன் கேட்குற, அப்பா விறகெல்லாம் இருக்கப்பா, ஆட்டுக்குட்டி எங்கப்பா? அவன் பாருங்க, பெத்த மகன் கேட்கும் போது அவனோட உள்ள எப்படி இருந்திருக்கும்? அவன் சொல்றான், கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. போயாச்சு,
அந்த இடத்துக்கு போயாச்சு, விறகெல்லாம் அடிக்காச்சு. மகன் கைகளை கட்டி காலை கட்டி அப்படியே தூக்கி படுக்க வச்சு கத்தியை ஓங்கும் பொழுது கர்த்தர் பேசுகிறார், ஆபிரகாமே ஆபிரகாமே நீ ஒன்று செய்யாத. பார்த்தீங்களா, ஒரு சரியான வேளையில், ஒரு இக்கட்டான வேளையில் ஆண்டவர் பேசி அந்த ஆபிரகாமை முன்பாய் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவன் வாழ்க்கையிலே தேவன் நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படியாய் ஒரு முட்செடியிலே ஒரு ஆட்டு கிடா சிக்கியிருப்பதை காண்பித்து அதை கர்த்தருக்கு பலி செலுத்தி அவர் எப்படி சொன்னாரோ அப்படியே வேலைக்காரர் மத்தியில் அவர் மகனோடு கூட வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். ஆமென், அல்லேலூயா. இதுக்கு என்ன காரணம்? ஆபிரகாமுடைய நம்பிக்கை. நல்லா இருக்கும்போது எல்லாரும் நம்பலாம், நல்லா இருக்கும்போது எல்லாரும் சாட்சி சொல்லலாம், நல்லா இருக்கும்போது கைதட்டி பாட்டு படிக்கலாம், நல்லா இருக்கும் பொழுது நாம் தேவனை ஆர்ப்பரிக்கலாம். அதை காட்டிலும் நெருக்கப்படுகிற நேரங்களில், ஒடுக்கப்படுகிற நேரங்களில் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். என் ஆராதிக்கிற தேவன் எனக்கு ஒரு வழியை திறப்பார். நான் ஆராதிக்கிற ஆண்டவர், நான் ஆராதிக்கிற இயேசு நான் இழந்து போன எல்லாவற்றை காட்டிலும் 2 மடங்கு நன்மைகளை வருகிற புதிய ஆண்டிலே எனக்கு தருவார் என்று நாம் நம்பிக்கையோடு நாம் தேவ சமத்தில் காத்திருப்போம் என்று சொன்னால் அவருடைய கிருபையினாலே நமக்கு அவர் உதவி செய்வார். ஆமென், அல்லேலூயா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே பாராத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே பாராத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அல்லேலூயா. அவருடைய கிருபையினாலே இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் நானும் நீங்களும் நிரப்பப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த கிருபை எப்படி கிடைக்கி? தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது அவர் கிருபையினால் நிரப்புகிறார். ஐயா, அவருடைய கிருபை இருக்கும் என்று சொன்னால் நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உதவி செய்வார், மனிதர்களும் உதவி செய்வார்கள். கர்த்தரும் இரக்க பாராட்டுவார், மனிதர்களும் இரக்க பாராட்டுவார்கள். நீங்க சொல்லுவீங்க, எப்படி நடந்தது என்று எனக்கு தெரியல, எப்படி இந்த காரியம் வந்ததுன்னு எனக்கு தெரியல. நீங்களே ஆச்சரியப்படும்படியான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென், அல்லேலூயா. பாஸ்டர் சொன்னபடி எனக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் 3 பிள்ளைகள், 3 பிள்ளைகள் பிஇ படித்தாங்க, எம்இ படித்தாங்க. ஒவ்வொரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் கர்த்தர் வேலை கொடுத்தார், பல லட்சம் ரூபாய் சம்பாத்தியம் பண்ணுவதற்காக. ஆனால் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் சின்ன வயசிலிருந்து வேத வசனத்தை நேசிப்பதற்கு என்னுடைய மனைவி கற்றுக் கொடுத்தான். ஸ்கூலுக்கு போக முன்னால் ஒரு வசனத்தை இப்போ 1 வாரம் சொல்லி கொடுப்பான். அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறதில்ல, தமிழ் படிக்க தெரியாது, ஆனால் வசனம் 1 வாரம் சொல்ல வைத்து சர்ச்சில் சொல்லணும். கடைசியில் பைபிளில் நிறைய ப்ரைஸ், கோல்டு மெடல் நிறைய வாங்கினாங்க. ஆனால் பாருங்க, அவங்க சத்தியத்தை நேசித்ததுனால, ஆண்டவரை நம்பினதுனால அந்த பிள்ளைகள் படித்து முடிப்பதற்கு முன்னால் 4th இயரில் பெரிய பெரிய கம்பெனியில் கர்த்தர் வேலை கொடுத்தாரு. நான் யாரையும் பார்க்க போகல,
எந்த அதிகாரியும் பார்க்கல, எந்த கம்பெனியும் பார்க்கல, எந்த கம்பெனிக்கு அப்ளிகேஷனும் போடலை. அவங்க படித்து முடிக்கிற அந்த 4th இயரில் கேம்பஸ் இன்டர்வியூ வந்துச்சு. டிசிஎஸில் இப்படி பெரிய பெரிய கம்பெனியில் வேலை கிடைப்பதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். அல்லேலூயா. என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரியம், நாங்கள் கர்த்தரை நம்பினோம். எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு காரியம், தகப்பன் கொஞ்ச காலம் இருப்பாங்க, தாய் கொஞ்ச காலம் இருப்பாங்க, இயேசு மாத்திரம்தான் நம்மோடு கூட இருக்கிறவர். இயேசு மாத்திரம் நம்புங்க, இயேசு மாத்திரம் பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. இயேசுவை நம்பினால் அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய கிருபையினாலே உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கொடுப்பார். அப்படியே கர்த்தர் கொடுத்தார். திருமணத்துக்காக ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, வருகிற பிள்ளைகள் மருமகள் என்ன செய்யணும்? ஆண்டவரை நேசிக்கணும். கர்த்தருக்காய் ஊழியம் செய்வதில் என்ன செய்யணும்? உடன்பாடாக இருக்கணும். இன்னைக்கு பார்த்துட்டு மூத்த மருமகள்லாம் ஊழியத்தில் ரொம்ப தீவிரமான ஆள். பவர் பிளான்ல இன்ஜினியராக இருக்கிறாரு. ஆனால் ஊழியத்தில் ரொம்ப பயங்கர உதவி. காரியங்களை செய்வதில், மற்ற காரியங்களை பார்ப்பதில் ரொம்ப. அப்படி இந்த 3 பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட மாப்பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நம்பிக்கை தான், அவ்வளோதான். ஆண்டவரை நம்பணும். ஆண்டவரே, துன்மார்க்கமான மணமகன் வரக்கூடாது, உண்மை நேசிக்காத ஆள் வரக்கூடாது, உண்மை நேசிக்கணும், உமக்காகவே செயல்படணும். இன்னைக்கு மருமகமாரெலாம் மிஷனரி தாங்குறாங்க. IMS விஸ்வவாணி மிஷனரி தாங்கி கொண்டிருக்கிறாங்க. அவங்களே தனியாக தாங்குறாங்க. நாங்கள் குழுவாக தாங்கிறது தவிர தனியாக தாங்கும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்பிக்கை. நாம் நம்பும் பொழுது, நாம் அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, இயேசுதான் எல்லாம் என்று சொல்லும் பொழுது, அவர் நமக்கு உதவி செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. 3வது காரியம், நீதிபதிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி கேட்கிறேன். இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் படிக்கிறோம், அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமென். அவர் அதிகமான கிருபை கொடுப்பது எப்படி தெரியுமா? நமக்கு தாழ்மை. இயேசு சிலுவையிலே அடிக்கப்படுகிற வரைக்கும் எப்படி இருந்தாரா? தாழ்மை உள்ளவராய், அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல தாழ்மை உள்ளவராய் இருந்தார். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில், இந்த ஆவிக்கிற வாழ்க்கையில் தாழ்மை ரொம்ப அவசியம். இன்னைக்கு கொஞ்சம் பாருங்க, கிருபை கிடைச்சினா போதும், உடனே என்னை விட்டால் யார் பெருமை. கொஞ்சம் பாட்டு படிக்கிற கிருபை கிடைச்சினா போதும், என்னை மாதிரி யார் பாட்டை படிக்க முடியும். இசையமைக்கிற கிருபை கிடைச்சினா போதும், என்னை மாதிரி யார் இசையமைக்க முடியும். கொஞ்சம் அழகா இருந்துட்டா போதும், என்னை விட யார் அழகா இருக்கிறாங்க பாருங்க. பெருமை. படிப்பில் நல்ல மார்க் எடுத்துட்டா பெருமை, நல்ல விதமான வேலை கிடைச்சிட்டா பெருமை, கொஞ்சம் பணம் வந்துட்டா பெருமை. தேவன் சொல்றாரு பாருங்க, பெருமை உள்ளவனுக்கோ எதிர்த்து நிற்கிறார். வேதத்தில் பாருங்க, ஆண்டவர் எதிர்த்து நிற்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? பெருமை. ஆவிக்கிற வாழ்க்கையில பெருமை வரக்கூடாது. நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். நம்மை தாழ்த்தணும். நம்மை தாழ்த்த தாழ்த்த அவர் நம்மை கிருபையினால் நிரப்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நமக்கு ரொம்ப அவசியம். நம்மை அதிகமாக தாழ்த்தணும். 2 பேர் தேவாலயத்துக்கு போனாங்க. பரிசேயன், ஆயக்காரன். பரிசேயன் உள்ள போய் சொன்னான், நான் தசமபாகத்தை ஒழுங்கு கொடுக்குறேன், நான் ஒழுங்காக உபாசம் பண்ணுறேன், ஒழுங்காக ஜெபம் பண்ணுறேன். ஆனால் ஆயக்காரன் சொன்ன, ஆண்டவரே, உங்களுடைய ஆலயத்துக்குள் வருவதற்கு கூட நான் என்ன செய்யலை, தகுதி இல்லை. அப்புறம் யார் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார்? யார் ஜெபத்தை கேட்டார்? ஆயக்காரின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஆமென். தன்னை தாழ்த்தினுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். நம்மை தாழ்த்தணும், நம்மை வெறுமையாக்கணும். உலகத்தில் நாம் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போகிறதும் இல்லை. என்ன நடக்கும் என்று நம்ம சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் நானும் நீங்களும் வந்திருக்கிறோம். அதனால இந்த உலகத்தில் வாழ்கிற காலம் மட்டும் நம்மை தாழ்த்தி அவருடைய கிருபையினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா.
ஆண்டவரே எனக்கு என்ன செய்யும்? தாழ்மை தாங்கப்பா. நம்ம கேட்கணும் இந்த வருஷத்திற்கு கடைசி, ஆண்டவரே ஒரு தாழ்மை எனக்கு வேணும். பெருமையான பேச்சுக்கள், மேட்டுமையான எண்ணங்கள், மேட்டுமையான செயல்கள் நம்மை விட்டு அகன்று போகணும். ஆண்டவரே எனக்கு தாழ்மையினால், தாழ்மையின் ஆவியினால், தாழ்மையின் கிருபையினால் என்னை நிரப்புங்கப்பா. இந்த உலகத்திலே வாழ்கிற நாள் மட்டும் நான் தாழ்மையோராய் வாழ, மற்றவரை என்னை விட மேன்மையாய் நேசிக்க, அன்பு செலுத்த எனக்கு என்ன செய்யும்? கிருபை தாரும். அந்த தாழ்மையை நாம் பெற்றுக்கொண்டால் தேவன் மகிமையான காரியங்களை நமக்கு செய்வார். ஆமென். பேதுரு படிக்க 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒரு வாசி கேட்போம். அந்தப்படி இளைஞரே, இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, வேதம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது கீழ்ப்படியுங்க, 2வது உங்களை என்ன செய்யுங்க? தாழ்த்துங்க. பெரியவங்களை நேசிங்க, பெரியவர்கள் சொல்ற வார்த்தைக்கு என்ன செய்யுங்க? செவி சாய்ங்க. வேதம் அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே எனக்கு என்ன செய்யும்? தாழ்மை தாங்கப்பா. இந்த கிருபை பல வழிகளை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள கடைசியாய் நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. பார்த்தீங்களா? கிருபை எப்படி பெறுகிறதா? ஸ்தோத்திரத்தினாலே பெறுகிறது. அப்புறம் என்ன செய்யணுமா? கர்த்தர் என்ன செய்யணும்? வாய்களை திறந்து அதிகமாக தோத்திரம் பண்ணணும். வாழ்க்கையில் வந்த எல்லா காரியத்திற்காக தோத்திரம் பண்ணணும். நெருக்கத்திற்காக தோத்துறோம், உபத்திற்காக தோத்துறோம், பலவீனத்துக்காக தோத்துறோம், தேவைக்காக தோத்துறோம், நன்மைக்காக தோத்துறோம், எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அதுவே உங்களை குறித்த தேவ சித்தமாக இருக்கிறது. தேவ சித்தம் செய்யாம ஒருவனும் பரலோகம் செல்வதில்லை. அப்ப தேவ சித்தம் என்ன? நீ எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வது உங்களை குறித்த தேவ சித்தமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, மார்த்தாள், மரியா, லாசருவை இயேசு என்ன செஞ்சாரு? ரொம்ப நேசித்தார். அப்ப லாசரு வியாதிப்பட்டு அவர் இருக்கிறார். இயேசுக்கு தெரியும். அவர் இருந்த இடத்துல அப்படி இருந்துட்டாராம். லாசரை மறைத்து போயிட்டான். லாசரை அடக்க முடியாச்சு. 4 நாள் ஆச்சு. இயேசு அங்க இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு மார்த்தாள் பார்க்க போறான். மார்த்தாள் பார்த்து சொல்ற, ஐயா நீங்க இங்க இருந்திருந்தால் அவர் நிச்சயம் மறைத்திருக்க மாட்டானே. ஆண்டு சொல்ல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. மரியாளும் திரும்ப வந்து அவளும் அதே சொல்றான். அவளுக்கும் ஆண்டவர் அதே சொல்றாரு. சொல்லிட்டு அவளை எங்கே வைத்தீர்கள்? மார்த்தாளும் மரியாளும் அழுகிறதை பார்த்து இயேசு என்ன செஞ்சாரா? கண்ணீர் விட்டு அழுதார். மாம்சத்தில் அழுதாரு. ஐயோ இந்த லாசரு மரித்து போயிட்டானா? வச்ச இடத்த காமிங்க, நான் வாரேன். அந்த குகையில் வச்சிருந்தாங்க. மேல்கல்லை எடுக்க சொல்லிட்டு அவர் சொன்ன வசனத்தை பாருங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 41, 42ஆம் வசனத்தை சோதரம் வாசிக்க பார்ப்போம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். போதுங்க. பாருங்க, இந்த வசனத்தை நீங்க வீட்டில் போய் மெல்ல படிச்சு பாருங்க. லாசரு மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. மனுஷனுடைய பாடி ஒரு நாள் தான் செய்யும் தாங்கும். நீங்கள் வெளியே வச்சுட்டீங்களா
இந்த ஐஸ் பாக்ஸை விட்டு எடுத்து வெளியே வச்சுட்டா ஒரு நாள் தான், 24 hours தான். அதுக்கு நிறைய உள்ள எண்ணெய் ஊற்றி உப்பு உள்ளி அள்ளி போட்டு என்னென்ன பண்ணாலும் ஒரு நாளில் வயிறு ஊதி என்ன செய்யணுமா, வயிறு என்ன செய்யணும், வெடிச்சிடும், சரீரெல்லாம் வீங்கி ஊன் வடிய ஆரம்பிச்சிடும். இப்போ லாசர் மறித்து எத்தனை நாள் ஆச்சு சொல்லுங்கள்? எப்படி இருப்பா லாசர்? உள்ள உருவமே இல்லாமல் இருந்திருப்பார், ஒன்றுமே இருந்திருக்கார், அப்படியே வடிஞ்சு இருந்திருப்பார். ஆனால் இவர் சொன்ன வார்த்தை தெரியுமா? அந்த கல்லறைக்கு முன்னால் கல்லை எடுத்து போட சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தை நல்ல ஒரு வார்த்தை. கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பார்த்தீங்களா? அவர் அப்படியே ஸ்தோத்திரம் பண்றாரு. இயேசு ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சுட்டு சொல்றாரு, லாசருவே வெளியே வா. அவ்வளவுதான். அவர் புதிய சரீரத்தோடு கூட, ஜீவனோடு கூட, அவருடைய யூத ஜனங்களுக்கு முன்னால, அவருடைய சகோதரிகளுக்கு முன்னால, இயேசுவுக்கு முன்னால வெளியே வந்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதான் தேவ சத்தம். ஒருவேளை நெருக்கமாக தெரியலாம், இக்கட்டா தெரியலாம், தடையா தெரியலாம், ஒண்ணுமில்லாம தெரியலாம், வழியே திறக்கப்படாமல் தெரியலாம். ஆனால் தேவ சமத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவருக்கு தோத்திரம் செலுத்தும் பொழுது, ஆண்டவரை துதிக்கும் பொழுது, அவருடைய கிருபையினாலே உங்களுக்கு வேண்டிய வழியை கர்த்தர் திறப்பார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கண்களுக்கு அது மறைக்கப்பட்டிருக்கும். கண்களுக்கு முன்னால குருட்டாட்டமாக தெரியும். கண்களுக்கு முன்னால அது நடக்காது என்கிற ஒரு காரியம் தெரியும். கண்களுக்கு முன்னால அவ்வளவுதான் என்கிற காரியம் தெரியும். நானும் நீங்களுமாக தேவ சமத்தில் காத்திருந்து அந்த உன்னதமான ஆண்டவரை, சர்வ வல்லமுள்ள தேவனை, வாக்கு கொடுத்த கர்த்தரை, வாக்கு மாறாத தேவனை, என்னை உங்களை அழைத்து அபிஷேகித்து வேறு பிரிக்கப்பட்ட அனுபவத்துக்குள் கொண்டு வந்த அந்த கர்த்தரை, ஓ நீங்கள் துதிக்கும் பொழுது, நீங்கள் ஸ்தோத்திரிக்கும் பொழுது, உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மையான ஈவைகளை அவர் கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர். வேதம் சொல்லுது, உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்வார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. நான் அடிக்கடி சொல்ற ஒரே ஒரு காரியம், நான் பார்க்கிற மனிதர்கள் மாறி போவார்கள், நேசிக்கிற குடும்பத்தின் மக்கள் கூட மாறுவாங்க, நேசிக்கிற நண்பர்கள் மாறுவாங்க. என்னையும் உங்களையும் அழைத்த இயேசு ஒருபோதும் மாற மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை குறித்து வைத்திருக்கிற தேவ திட்டத்தை, தேவ செயலை, தேவ நன்மையை கர்த்தர் கட்டாயம் கொடுப்பார், கட்டாயம் கொடுப்பார். நீங்கள் ஆச்சரியப்படும்படியாய் தேவன் உங்களுக்கு செய்வார். நீங்கள் யோசிப்பதற்கு மேலான காரியத்தை கர்த்தர் நடப்பிப்பார். இது எப்படி நடந்தது என்று நீங்களே கேட்கும்படியான காரியத்தை கர்த்தர் உருவாக்குவார். அல்லேலூயா. எப்பொழுது? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவார். ஒன்றையும் பார்க்காதங்க, சூழ்நிலையை பார்க்காதங்க, குடும்பத்தின் நிலைமையை பார்க்காதங்க, உங்களை ரட்சித்த கர்த்தரை மாத்திரம் பாருங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு எல்லாம் தெரியும் ஐயா. நாம் கற்பத்திலே உருவாக்குவதற்கு முன்பாகவே அவருடைய கண்கள் நம்மை கண்டிச்சான். அப்போ அவருக்கு தெரியாதா? நான் படிக்கிற பாடம் தெரியாதா? நம்முடைய நெருக்கம் தெரியாதா? நம்முடைய வேதனை தெரியாதா? நம்முடைய இக்கட்டு தெரியாதா? நம்முடைய எதிர்காலம் தெரியாதா? எல்லாம் அவருக்கு தெரியும். அவரை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது மகிமையான காரியத்தை மார்த்தாளும் மரியாளும் அவர் 2ஆம் வருகையில் தான் ஒருவேளை அவரை பார்ப்போம் என்கிற நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மாம்சத்தில் அவருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் காண வைத்தார். ஆமென். அதே கர்த்தர் நம்ம மத்தியில் உயிரோடு கூட இருக்கிறார். நேற்று இரவு ஒரு மணி நேரம் ஜோபடிக்கிட்டே இருந்தேன். படுக்கும்போது மணி 12:30 மணி, 10 மணிலேருந்து அப்படியே ஜோம் நடக்க உட்காரவும், அப்படி பைபிளை திருப்பவும். ஆண்டவரை என்ன செய்யணும்? ஏன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு நெருக்கமான சூழ்நிலை, என்ன செய்யணும்? அப்போ ஒரே ஒரு வார்த்தை, கிருபையை குறித்து நீ பேசு. கிருபை இன்னைக்கு வேணும். இந்த கிருபை பெற்றுக்கிட்டா எல்லா நிலைமையிலும் நான் பாதுகாப்பேன் என்கிற ஒரு சத்தத்தை கேட்கும்படியான கிருபை கர்த்தர் கொடுத்தார். அதனால தான் அந்த கிருபை குறித்து உங்களுக்கு சொன்னேன். நம்ம கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டிய கடைசி நாட்கள். கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய கிருபையினால் என்னை நிரப்புங்கப்பா,
இப்படி கிருபையினால் குடும்பத்தை நிரப்புங்கப்பா, என் பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. கர்த்தருடைய கிருபை பிள்ளைகள் மீது இருக்கும் என்று சொன்னால், நம்ம மீது இருக்கும் என்று சொன்னால், எல்லா காரியங்களுக்கும் வழிவிலக்கி பாதுகாக்கிற கர்த்தருடைய கிருபை. ஆமென், அல்லேலூயா. கேளுங்க, ஆண்டவரே இந்த கிருபை எனக்கு தாருடைய கண்களை மூடி நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். அல்லேலூயா. இந்த கிருபை எப்பெல்லாம் கிடைக்கி? காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். கர்த்தரை நம்பும் பொழுது தேவன் நமக்கு கிருபை கொடுக்கிறார். நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது அவர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அந்த கிருபை தேவன் கொடுக்கிறார். ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை தாங்கப்பா, என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவருடைய கரங்களில் அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. இயேசுவே அந்த கிருபை தாங்கப்பா. கடைசி நாட்கள் பயங்கரமான காலங்கள், என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாத காலங்கள், பயப்படுத்துகிற காலங்கள், பலவிதமான வியாதிகள் இருக்கிற காலங்கள். கொரோனா திரும்ப வந்துட்டு அப்படிங்கிற ஒரு காலம். சிங்கப்பூரில் 50,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உலக நாடுகளில் நிறைய பேர் பாதிக்கப்பட்ட, இந்தியாவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டாச்சு. கிட்டத்தட்ட 3000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் மரணம். திரும்ப சொல்கிறாங்க, இன்னைக்கு உலக மருத்துவ குழுக்கள் பயப்படுறாங்க, திரும்ப அதிகமாக பற்றி பிடித்துக் கொள்ளுமோ. ஒரு பக்கம் தண்ணீர் வெள்ளம், ஒரு பக்கம் கொரோனாவுடைய சீற்றம், இப்படியெல்லாம் நாம் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய நெருக்கம் வந்தாலும் அவருடைய கிருபை இருந்தால் என்னையும் உங்களையும் கர்த்தர் தப்பிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அவர் சொன்னார், நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை தப்புவிப்பேன், முதிர் வயது வரைக்கும் அப்படியே செய்வேன். அல்லேலூயா. சரியானவள் கற்பத்தின் பாலகளை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. இன்னைக்கு எனக்கு ஆண்டவரிடத்தில், ஆண்டவர் எந்த கிருபை எனக்கு வேணையா, வேணையா, உடைய சமூகத்தில் காத்திருக்கிற தன்மை எனக்கு தாங்கப்பா, உண்மை நம்புகிற தன்மை தாங்கப்பா. நான் உலகத்தை நம்ப வேண்டாம், உலகத்தின் பொருட்களை நம்ப வேண்டாம், உலகத்தின் சிநேகத்தை நம்ப வேண்டாம், உலக மக்கள் கொடுக்கிற வாக்கை நம்ப வேண்டாம். நீர் கொடுத்த வாக்கை மாத்திரம் நம்ப எனக்கு கிருபை தாங்கப்பா. அப்பா, இது என்னை தாழ்த்த கிருபை தாங்கப்பா, என்னை தாழ்த்த கிருபை தாங்கப்பா. இயேசுவே உண்மை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிற கிருபை தாங்கப்பா. என்னை கேளுங்க, ஆண்டவரிடத்தில் கொஞ்ச நேரம் மனம் திறந்து பேசுங்க. அல்லேலூயா. அவருடைய கிருபையினால் தேவன் உங்களை நிரப்ப போகிறார். இந்த நாள் முதற்கொண்டு பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. இந்த நாள் முதற்கொண்டு அநேக நன்மையின் வாசல்கள் திறக்கப்படுவதை பார்க்க போறீங்க. ஓ பாபா சக்கலமா தூதலமா லிக்கமா டமலமலமலமலமா. உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவதை நீங்க பார்க்க போறீங்க. இதுவரை பல காலங்கள் ஜெபித்த காரியங்களுக்கு நல்ல பதில் வருவதை பார்க்க போறீங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணியிருக்கலாம், உடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணியிருக்கலாம், நெருக்கமான காரியங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஒரு நல்ல பதிலை, நல்ல பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இயேசுவே, 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 இயேசுவே. அப்படி மனம் திறந்து ஜெபம் பண்ணலாமா? ஒரு 2 நிமிஷம் அப்படி எல்லாரும் மனம் திறந்து ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரோடு கூட உறவாட போறோம். அவருடைய கிருபையினால் தேவன் நிரப்ப போகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு தீர்மானத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க. ஓ பாபா சக்கலமா தூதா லபா லிகமா டபா லபா லபா ஓபி அபா லிகமா லிகா தாதா ஜாகா லிகமா லபியா பாபா பாபா ஓபி அபாபா லிகமா டிவிலிவி ஓ பாபா தூதா லபா லபா லபா. அற்புதமான வாசல்கள் திறக்கப்படுவதை உடைய கண்கள் காணும், உடைய கண்கள் காணும், உடைய கண்கள் காணும். ஓ அல்லேலூயா. தடைகள் நொறுங்கி விழுவதை உடைய கண்கள் காணும். அல்லேலூயா. வழி திறக்கப்படுவதை ஒரு கண்கள் காணும்.
உனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளை கர்த்தரே உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர், ஜீவ தண்ணீர் ஊறும் போற்றினே, ஜீவன் பெற என்னை நடத்தோ ஐயா, ஜீவ தண்ணீர் ஊறும் போற்றினே, ஜீவன் பெற என்னை நடத்தோ, தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர், ஜீவ தண்ணீர் ஊறும் போற்றினே, இயேசுவே ஜீவன் பெற நடத்தோ, ஜீவ தண்ணீர் ஊறும் போற்றினே, ஜீவன் பெற நடத்தோ, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, இயேசுவே வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, ஆமென். வாக்கு வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஓற்றுவே, ஐயா வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், ஆமென். வல்ல ஆவி மாறி ஓற்றுவே, தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், இயேசுவா வல்ல ஆவி போற்றுவே, ஐயா வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், மாறி ஓற்றுவே, ஐயா வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், இயேசுவே வல்ல ஆவி மாறி ஓற்றுவே, ஐயா வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஓற்றுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே செய்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் அப்படியே செய்கிறார். வாக்கு மாறாத தேவன் என்பதை உடைய வாழ்க்கையை காணும்படியாக தேவன் செய்வதை உடைய கண்கள் காணும். உனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேற்றப்படும். அல்லேலூயா. நீ ஜெபிக்கும் பொழுது தேவன் உன்னோடு கூட பேசினாரே, நீ சபையில வந்து காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உன்னோடு கூட உறவாடினாரே, அந்த வாக்கு தத்தத்தை தேவன் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. அப்பா உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த பயங்கரமான காலகட்டங்களிலே நல்ல பலத்தை கொடுப்பீராக, நல்ல தைரியத்தை கொடுப்பீராக, சந்தோஷத்தினால் நிரப்புவீராக, திறந்த நன்மைகள் உண்டாவதாக. உங்கள் பிள்ளைகளுக்காகவே ஒரு வாசல் திறக்கப்படுவதாக, உடைய பிள்ளைகளுக்காகவே ஒரு அற்புதம் நடப்பதாக. வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அன்பான பாஸ்டர் ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக, அவருடைய உடல் ஊழியர்களுக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றோம். அவரை கர்த்தர் தொடர்ந்து பலப்படுத்தும், நல்ல பலத்தை கொடும், நீடித்த ஆயுசை கொடும், உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்ற ஆண்டவரே. அவர்கள் விரும்புவதற்கும் மேலான காரியத்தை நீர் செய்ய போகிறீர், நீ செய்ய போகிறீர் ஆண்டவரே. வரும் காலங்களில் அது நடக்கும் என்பதை நாங்கள் கண்டு உம்மை துதிக்க உதவி செய்ய போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ப்ரைஸ். ஜெபிப்போம். நல்ல வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு பேசினார். திரும்ப ஒரு முறை கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார். கிருபை, இரக்கம், தயவு, இன்னொரு மொழிபெயர்ப்பிலே பேரன்பு. ஃபாதர் பாட்டு எழுதும் போதெல்லாம் அந்த கிருபைன்னு சொல்ல மாட்டார், பேரன்பு. பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளே, கிருமையால் உள்ளம் மகிழ்கின்றது. பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளே, விடுதலையால் உள்ளம் மகிழ்கின்றது. ஹல்லேலூயா. கிருபை வேண்டுமா? கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம். கிருபை வேண்டுமா? கர்த்தரையே நம்பி இருப்போம். கிருபை வேண்டுமா? தாழ்மை உள்ளவர்களாக இருப்போம். கிருபை வேண்டுமா? என்னது இன்னொன்று? ஹல்லேலூயா. தாழ்மை. இதுதான் கஷ்டம். மூணும் செஞ்சிருவோம். ஸ்தோத்திரம் எவ்வளவு நாளும் போட தயார். தேவனை விசுவாசிக்க தயார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கவும் தயார். தாழ்மையில் தான் ஃபெயிலு. அநேகருக்கு மார்க் ஃபெயிலு இதில் தான். ப்ரைஸ் லார்ட். நம்ம நினச்சிக்கிடுவோம் பணக்காரங்களுக்கு தான் ரொம்ப பெருமை இருக்கும். நோ 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 நோ. ஒன்றும் இல்லாட்டாலும் பெருமை இருக்கும். ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லை ஆனால் பெருமை இருக்கும். தேவன் கிருபையை கொடுக்க முடியாது. ஆண்டவரே, இந்த தாழ்மை எனக்கு தாரும் ஆண்டவரே. தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை. நான் தாழ்மையாக இல்லைன்னா எனக்கு கிருபை இல்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ண நம்ம தயார். கர்த்தரை விசுவாசிக்க தயார். தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க தயார். நம்ம தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க தான் தயார் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னையே தாழ்த்தி தான் அந்த பூமியில் வந்தார். தேவ தூதர்களால் ஆராதிக்கப்படத்தக்கவர், தேவ தூதர்களால் உயர்த்தப்படத்தக்கவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த தேவன் தன்னை தாழ்த்தி மனுஷனானார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாளையிலிருந்து நீ மாடா மாறிடுவ அப்படின்னு சொன்னால் நம்ம அதை ஏற்றுக்கொள்வோமா? தெய்வம் மனிதனானார். நாம் மனிதன் ஒரு மாடா மாறணும், உன்னை மாடா மாற்றுறேன்னா நம்ம சந்தோஷப்படுமா? வேண்டவே வேண்டாண்டவரேன்னு சொல்லுவோம். ஆனால் தேவன் ஒரு சாதாரண ஒரு நம்மை போல ஒரு மனிதன் ஆனார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதுதான் கிறிஸ்மஸ். அதுதான் தாழ்மை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த தாழ்மை எனக்கு தாரும் ஆண்டவரே. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே ஆண்டவர் உண்மையிலேயே ஆண்டவரே என்னை தாழ்த்த கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை யாராவது ஏதாவது பேசிட்டா உடனே எனக்கு கோபம் பொத்துக்கிட்டுன்னு வருது. அதுதான் தாழ்மை இல்லைன்னு காமிக்கு. தாழ்மை இல்லைன்னா ஏதோ நம்ம தாழ்த்துக்கிறேன் ஆண்டவரே, தாழ்த்துக்கிறேன் ஆண்டவரே, தாழ்த்துக்கிறேன் ஆண்டவரே, இதுவும் நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் ஒருத்தர் நம்ம ஏசிட்டா, ஒருத்தர் நம்ம ஒரு மாதிரி பேசிட்டா நம்ம அதை பொறுத்து போக முடியுமா? அந்த தாழ்மையோடு நடந்து கொள்ள முடியுமா? ஆண்டவர்கிட்ட கேட்போம் அந்த வருஷத்தின் கடைசி நாட்களில், ஆண்டவரே இந்த தாழ்மை எனக்கு தாரும் ஆண்டவரே, இந்த தாழ்மை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அரை மணி நேரம் என்ன, 1 மணி நேரம் கூட நம்ம போடுவோம். தோத்திரம் 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு போடுவோம். ஆனால் இதில் முக்கியமான பகுதி, இந்த பகுதி தான் தேவன் நம்ம டச் பண்ண விரும்புகிறார். ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்துக்குள்ளாக நான் பிரவேசிக்கும் போது ஒரு தாழ்மை உள்ள மனிதனாக, ஒரு தாழ்மை உள்ள ஒரு மனுஷியாக ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுத்து நான் புதிய வருஷத்துக்குள்ளாக பிரவேசிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, தேவன் அள்ளி வீசிடுவார். ஹல்லேலூயா. கிருபை மாத்திரமல்ல, கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன். ஹல்லேலூயா. நம்ம கிருபைக்காக தேவ சமூகத்தில் இருக்கும்போது அடுத்த ஸ்டெப்பு கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் அதைத்தான் பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரத்திலே ஆசீர்வதித்த தேவன் 22ஆம் அதிகாரத்திலே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தாரே. இந்த புதிய வருஷத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்கும் போது கிருபை பெற்றவர்களாக அல்ல, கிருபையின் மேல் கிருபை. ஹல்லேலூயா. பலத்தின் மேல் பலன். அப்படி எனக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு பிரவேசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்கள் நல்ல பிதாவே, நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த 24ஆம் தேதி இந்த 12வது மாதத்தில் பேசியிருக்கிறீர். கிருபை என்று சொல்லி, கிருபையை பெற்றுக்கொள், கிருபையிலே வளரு, கிருபையின் மேல் கிருபையின் மேல் கிருபையிலேயும் நீ பெற்றுக்கொள், வளரு என்று எங்களை பார்த்து சொல்லுகிறீர். ஆண்டவரே, உம்முடைய மகனை மறைத்து வெளிப்பட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும்.
தைரியப்படுத்தும், காரியங்களை வாய்க்கச் செய்யும், பலப்படுத்தும். கிருபை கூட இருப்பதாக இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு இருப்பதாக.